உட்காருங்க. ரொம்ப வீக்கா இருக்கீங்க. நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. நான் சில விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் எழுதி தரேன், அதை சாப்பிடுங்க. டாக்டர், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஒரு பயமும் இல்ல, தைரியமா இருக்கலாம். ஆமா, உங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? டாக்டர், நான் தான் இவரோட ஒய்ஃப். போன தடவை வந்தப்ப கூட வந்த வேறொரு பொண்ணு உங்க ஒய்ஃப்னு சொன்னீங்கல்ல? மேடம், வெல், I'm a doctor too. I'm a psychiatrist. அந்த பொண்ணை நான் என்னோட ஒய்ஃப்னு சொன்னது ஒரு ட்ரீட்மெண்ட்காக. நீங்க எதுவும் வித்தியாசமா எடுத்துக்காதீங்க. பின்னாடி நான் எல்லா விவரமும் உங்ககிட்ட சொல்றேன். நோ ப்ராப்ளம் அட் ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். போயிட்டு வரேம்மா. தேங்க்ஸ். போயிட்டு வாங்க. வரேன் டாக்டர். வாங்க. பரோ, நீ சார் கூட வீட்டுக்கு போயிடு. எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, அது முடிச்சுட்டு நான் டைரக்டா வீட்டுக்கு வரேன். சரியா? தேங்க்ஸ் சந்தோஷ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்ஸ். பாய். வாங்க. சாரி சாரி சாரி. உட்காருங்க. என்னடிமா, என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, பெருக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன மாமி, என்ன விஷயம்? ஆமா, உங்க ஆத்துக்கு ஒருத்தர் நல்லா நீளமா முடி வச்சுன்னு வந்திருக்காரே, யார் அவரு? என்ன மாமி இப்படி கேட்டுட்டீங்க? அவர்தான் பார்வதி அக்காவோட ஹஸ்பண்ட். அப்போ உங்க மாமா யாரு? என்னோட ஹஸ்பண்ட். ஐயோ, எல்லாருமா சேர்ந்து என்ன குழப்பறீங்களேடி. எனக்கு தலையை சுத்துறது. என்ன மாமி பேசுறீங்க? யார் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணா? நீங்க எல்லாரும் சேர்ந்து தாண்டிமா என்ன கன்ஃபியூஸ் பண்றேன். என்ன கன்ஃபியூஸ் பண்ணோம்? நீ பேசுறதே சுத்த பேத்தலா இருக்கு. உங்க மாமா தானே பார்வதியோட ஹஸ்பண்ட். என்ன மாமி உளறீங்க? உளறலடிமா, இதான் உண்மை, இதான் சத்தியம். பைத்தியம் பைத்தியம். பார்வதி அக்காவோட அம்மா சொன்னது சரியா போச்சு. நீ சரியான பைத்தியம். முதல்ல இங்க இருந்து பொரிய இல்ல மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணிட்டா. பண்ணுடி, பண்ணு, நல்லா பண்ணு. அவன் வேன் எடுத்துன்னு வருவான், உங்க மொத்த குடும்பத்தையும் அள்ளி போட்டுட்டு போவான். எல்லாருமா போங்க. பைத்தியமா நானு? பைத்தியமா? பைத்தியம் நீ பைத்தியம், உன் குடும்பம் பைத்தியம். என்ன போய் பைத்தியம் சொல்ற? நீங்களாம் தாண்டி பைத்தியம். சரியான மச குடும்பம். என்ன போய் பைத்தியம் சொல்ற? அக்கா, இந்தாங்கக்கா. என்ன மீனா நீ? நான் என்ன சின்ன குழந்தையா? நீ பாட்டுக்கு மாத்திரை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குற. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நான் உதவியா இருக்கணும், அப்பதான் எனக்கு சந்தோஷம். இந்தாங்க சாப்பிடுங்க. அப்பதான் குழந்தை நல்லா ஹெல்த்தியா பிறக்கும். என்ன பார்வதி, வேலைக்கு விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டா சாப்பிடுற போல இருக்கு. ஆமா, அவங்க எங்க சாப்பிட்டாங்க? நான் தான் வலுக்க டைமா கொடுத்தேன். கூட பிறக்காத தங்கச்சியா இருந்தாலும் இப்படி பார்வதிக்கு எல்லாத்தையும் உரிமையோட எடுத்து செய்ய உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன சிவா சார் இது? கூட பிறந்தாதான் தங்கச்சியா? புரிஞ்சுக்கிட்டு பழகினாலும் தங்கச்சி தான். ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. என்னைக்கு இருந்தாலும் பார்வதிக்கு நீ தான் தங்கச்சி. ஓகே, அப்படி சொல்லுங்க. அக்கா, காலையில அந்த பைத்தியம் வந்துட்டு போச்சு. எந்த பைத்தியம் மீனா? அதான்க்கா, பக்கத்து வீட்டு மாமி.
என்னவா உங்களுக்கு? இவர் உங்க ஹஸ்பண்டே இல்லையா? நான் விடுவேனா? நல்லா திட்டுன்னு திட்டி அமிச்சிட்டேன். நல்ல வேலை பண்ண மீனா. மம்மி, நாளைக்கு உங்களையும் டாடியையும் ஹெட் மிஸ்டர் ஸ்கூலுக்கு வர சொன்னாங்க. நான் வரேன்டா. என்ன சிவா சார், வினோத் சொன்னது மம்மியும் டாடியும், நீங்க போலியா? நான் போகாமலையா? வினோத், நாளைக்கு மம்மியோட நானும் உன் ஸ்கூலுக்கு வரேன். ஓகே? நீங்களும் வர வேண்டாம், யாரும் வர வேண்டாம். அது ஒண்ணும் இல்ல. ரொம்ப நாளா அவனை விட்டு பிரிஞ்சிருந்தது தப்பா போச்சு. அதான் கோவத்துல இருக்கான். அவனை சரி பண்ணணும். சரி பண்ணிடுவேன். எஸ் மிஸ்டர் ரகுராமன், நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், நோ ப்ராப்ளம். I'll take care. ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறேன். ஆமாமா, ரைட் சார். இட்ஸ் ஓகே மிஸ்டர் ரகுராமன், நான் வந்துடுறேன். யா, I'll be there. நான் உடனே கிளம்புறேன். தேங்க்யூ மிஸ்டர் ரகுராமன். என்னங்க, ஏதாவது அவசரமான வேலையா? மெடிக்கல் காலேஜ்ல ஒரு செமினார் இருக்கு. அதுல நான் தான் கெஸ்ட் லெக்சரர். அதான் கிளம்புறேன் பாரோ. அப்படியா? என்ன பாரோ, என்ன யோசிக்கிற? இல்ல, வினோத்தோட ஹெட் மிஸ்ஸஸ் நம்ம 2 பேர்கிட்டயும் ஏதோ பேசணும்னு நம்மள ஸ்கூலுக்கு வர சொன்னாங்களா? இன்னைக்கு தான் வினோத் என்கிட்ட சொன்னா. நீங்க ஃப்ரீயா இருந்தா 2 பேரும் போயிட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பாரோ. கொஞ்சம் முன்னாடி நீ சொல்லிருக்கலாம். நான் இப்போதான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். இது ஒரு முக்கியமான செமினார். நான் போலனா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. நீ வேணா வினோத் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் எப்படிங்க தனியா போயிட்டு வர முடியும்? நான் தனியா போனா அப்புறம் பாவம் வினோத் வேற ஃபீல் பண்ணுவான். சரி, இப்போ என்ன பண்றது பாரோ? நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பாவை போக சொல்றேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க செமினார் கிளம்புங்க. தேங்க்யூ பாரோ. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஹலோ. அப்பா, நான் பார்வதி பேசுறேன். சொல்லுமா. இன்னைக்கு வினோத்தோட ஹெட் மிஸ்ஸஸ் என்னையும் அவரையும் ஸ்கூலுக்கு வர சொன்னாங்களா, ஏதோ பேசணும்னு. 2 பேருக்குமே முக்கியமா கொஞ்சம் வேலை இருக்குப்பா. நீங்க கொஞ்சம் போயிட்டு வந்துடுறீங்களா? சரிம்மா. ஓகேப்பா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க்யூ. வினோத்தோட பேரண்ட்ஸ் வரலையா? அவங்க முக்கியமான வேலையா போயிருக்காங்க. அவங்களே இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டா எப்படி சார்? ஸ்கூல்ல பேரண்ட்ஸை வர சொல்றோம்னா காரணம் இல்லாம வர சொல்றோம். 2 பேருமே வரதா தான் இருந்தாங்க. அதுக்குள்ள வேலை வந்துருச்சு. ஓகே, இது உங்க குழந்தையோட லைஃப், பாத்துக்கோங்க. இது வினோதோட ஆன்சர் பேப்பர்ஸ். லாஸ்ட் வீக் நடந்த மிட் டர்ம் டெஸ்ட்ல ஒரு சப்ஜெக்ட்லயும் அவன் என்ன மார்க் வாங்கியிருக்காங்கிறத நீங்களே பாருங்க. லாஸ்ட் இயர் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தா எல்லா சப்ஜெக்ட்லயும் அவன் தான் ஃபர்ஸ்ட். அவ்வளவு நல்லா படிக்கக்கூடிய பையன் இப்ப மாத்திரம் நல்லா படிக்காததுக்கு என்ன காரணம்? மேடம், நான் பார்க்கும்போதெல்லாம் புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் பாசாங்க இருக்கும் சார். இந்த காலத்து பசங்க நம்மள விட ரொம்ப புத்திசாலிங்க. பேரண்ட்ஸை எப்படி ஏமாத்துறது, டீச்சர்ஸை எப்படி ஏமாத்துறதுன்னு அதுகளுக்கு நல்லா தெரியும். அதுக்கு அவசியமே இல்லை மேடம். வினோத் கேட்குற எல்லாத்தையுமே நாங்கள் வாங்கி கொடுத்துறோமே. இது பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல சார், மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். வினோத் அவனுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயத்துல பைண்ட் ஆயிருக்கான். அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க.
உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம். குடும்பத்துல இல்லைன்னா வெளியில எங்கேயாவது இருக்கும். இல்லைன்னா அவன் இந்த அளவு கன்ஃபியூஸ் ஆயிருக்க மாட்டான். அதனோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த புவர் மார்க்ஸ். உங்க மாப்பிள்ள கூட பெரிய சைக்கியாட்ரிஸ்ட் தானே, அவர்கிட்ட சொல்லி என்ன ஏதுங்கிறத உடனே கண்டுபிடிங்க. இத அலட்சியமா விட்டீங்கன்னா வினோத்தோட எதிர்காலமே ஸ்பாயில் ஆயிடும். சரி மேடம், நான் வரேன். வாங்க சார். என்ன வினோத் சைலண்டா வர? தாத்தா, ஏன் மம்மி டாடி இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல? அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஏதாவது வேலை இருந்திருக்கும், அதான் வரல. ஆமா, அவங்களுக்கு இன்னைக்கு தான் வேலை இல்ல. பிரின்சிபல் கூப்பிட்டப்ப கூட வராம இருக்கிற அளவுக்கு என்னதான் அப்படி முக்கியமான வேலை? அதெல்லாம் போட்டோம். தாத்தா உனக்கு என்ன வாங்கி தர போறேன் தெரியுமா? ஐஸ்கிரீம் வேண்டாம். சாக்லேட் வேண்டாம்னு சொல்றல. நீ ரொம்ப டென்ஷனா இருக்க. உனக்கு ஒரு ஜோக் சொல்லட்டுமா? MBBS படிச்சா டாக்டர் ஆகலாம், BE படிச்சா இன்ஜினியர் ஆகலாம், திருக்குறள் படிச்சா திருவள்ளுவர் ஆக முடியுமா? என்னப்பா ஜோக் எப்படி இருந்தது? உங்க மூஞ்சி மாதிரி இருக்கு. சரி, ஆஸ்பத்திரி போலாமா? போலாம். என்ன மம்மியை பார்க்கணும் போல இருக்கா? இல்ல, போனா பாட்டிய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சரி பார்க்கலாம், வா. அத்தை, என்ன அத்தை நீங்க போய் இந்த வேலையெல்லாம் செய்யணுமா? பேசாம நீங்க நம்ம வீட்டுக்கு வந்துடலாம்ல. இதுல என்னம்மா இருக்கு? இதுவும் நம்ம வேலை தானே. இங்க எனக்கு தெரிஞ்ச வேலையை செய்யறது மூலமா நான் சந்தோஷமா தான் இருக்கேன். வினோத் வினோத் கண்ணா, சாரிடா, எங்களுக்கு முக்கியமான வேலை இருந்ததுனால ஸ்கூலுக்கு வர முடியாம போயிடுச்சு. சாரின்னு. ஏன் இப்ப மட்டும் முக்கியமான வேலை இல்லையோ? கொஞ்சத்துக்கு மட்டும் வரீங்கல்ல. நான் ஒண்ணு உங்களை பார்க்க வரல, குணா பாட்டிய பார்க்கணும் தான் வந்தேன். வினோத், அம்மாவை அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. இங்க பாரு, அம்மா இல்லாம இந்த உலகத்துல யாருமே இல்ல. அவங்க எல்லாம் நல்ல அம்மாவா இருப்பாங்க. அத்தை, விட்டா இவன் பேசிட்டே இருப்பான். இவனை உங்க ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. சரி வாப்பா, வா. ஹெட்மிஸ்ஸஸ் என்னப்பா சொன்னாங்க? வினோத்துடைய ஆன்சர் பேப்பர்லாம் என்கிட்ட காமிச்சாங்க. அவன் எல்லாத்துலயும் ஜஸ்ட் பாஸ் மார்க் தான் வாங்கியிருக்கான். என்னப்பா என்ன சொல்றீங்க நீங்க? வினோத் நல்லா படிக்கிற பையனாச்சே. அது எனக்கும் தெரியுமா. அவனோட ஆன்சர் பேப்பரை பார்த்ததும் என்னால நம்பாம இருக்க முடியல. எப்படிப்பா, எப்படி இந்த மாதிரி மார்க்ஸ் வாங்கியிருப்பா? கேட்டம்மா, உங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை அவன் மனசை பாதிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மைதானே? வினோத்தோட அப்பா தான் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் ஆச்சே. அவர் அவங்கிட்ட பேசி அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி செய்யலாமே. இல்லைன்னா நாங்க பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இழந்துருவோம் அப்படிங்கிறாங்கம்மா. இதனால அவன் டிஸ்டர்ப் ஆவான்னு ஏற்கனவே நான் நினைச்சது தான். மீனாவையும் சந்தோஷையும் நம்ம வீட்டில் வச்சுக்கிறது அவனுக்கு பிடிக்கல. நாம நம்மளோட பிரச்சனை மட்டும்தான் பார்க்குறோம், குழந்தையோட மனசை புரிஞ்சுக்காம விட்டுட்டோம். இந்த நிலைமை இன்னும் நீடிச்சதுன்னா கண்டிப்பா வினோத் இன்னும் முரட்டுத்தனம் ஆயிடுவான். அதுக்குள்ள நம்ம தான் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்காக மீனாவையும் சந்தோஷியும் நம்ம வீட்டை விட்டு அமிச்சிடலான்னு சொல்றீங்களா? நான் அப்படியா சொன்னேன்? யோசிக்கலாம் தானே சொன்னேன். சரி, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. நான் கொஞ்சம் யோசிக்கணும். ஏதாவது ஒரு நல்ல முடிவு கிடைக்காமல போயிடும். நீங்க போங்க.
சிரிக்க ஏன் மறந்தாய் கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே